எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள ஆயுதங்களை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏன் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள ஆயுதங்கள் நாம் ஏன் அவைகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு நிச்சயமாக ஒரு கேள்வி நமக்கு எழும்பும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருந்து நமக்கு பலவிதமான பாடுகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, பலவிதமான சோதனைகள் வருகிறது. இவை எல்லாவற்றையும் நாம் சமாளிப்பதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஆயுதங்கள், இந்த உலகத்தால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் நமக்கு இங்கே பயன்படாது. நிச்சயமாக அவை பிரோஜனமற்றதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தை நாம் சமாளிப்பதற்கு, பிசாசின் தந்திரங்களை சமாளிப்பதற்கு நாம் இந்த தேவனுடைய அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய, அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சர்வ வல்லமையுள்ள ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை நாம் வைத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பை பெறும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமும் அங்கே நலமானதாக இருக்கும். எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லாமல், ஆபத்துகளும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஓடுவதற்கு அது ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் நாமும் கூட நிச்சயமாக இவைகளை நாம் வைத்துக்கொள்வோம். தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள ஆயுதங்களை நாம் வைத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.